அந்த பொங்கல் சீசன் வச்சு நாங்கள் வெல்லம் ஆட்டி மொத்த கடைக்கு அமுச்சு விட்ருவோம். வெல்லம் வந்து கிலோ மனு வந்து 400 450 ரூபாய்க்குள்ள தான் விற்கிது. கட்டுப்படி ஆக மாட்டேன்னுது. எங்களுக்கு எங்கள் ஓனர் வந்து ரெகுலராக எங்களுக்கு வேலை கொடுத்துக்கிட்டே இருக்குது. சின்ன பிள்ளையிலேருந்து நாங்கள் இந்த வேலை தான் நாங்கள் செஞ்சோம். எங்கள் அப்பாலேருந்து எங்கள் அபிச்சியிலேருந்து எல்லாருமே இந்த வேலை செய்யட்டி அந்த வேலை வந்து எனக்கு நல்லா தெரியும். அதனால் இந்த வேலை செய்யும். மூணு ஊருக்காரங்க கோட்டமேடு வலசை அலங்காநல்லூர் 3 பேர் வேலை பார்க்குறோம். 3 ஊருக்காரங்களும் அவங்க வந்து 7 மணிக்கு வந்துடுவாங்க. முதல்ல வந்தவங்க 3 பேர். நாங்கள் 3 பேரும் 7:30க்கு வருவோம். வந்து கரும்பு எடுத்து ஆலையில் ஓட்டுவாங்க. நாங்கள் கரும்பு அள்ளி போடுவோம். அவங்க ஓட்டிட்டு வெள்ளத்தை பிடிச்சி பாலை ஊற்றுவாங்க. நாங்கள் வெள்ளம் பிடிப்போம். வெள்ளம் பிடிச்சிட்டு சக்கை விண்டணும். சக்கை விண்டிட்டு அந்த வெள்ளத்தை கொண்டு போய் மூடையில் கொட்டி அடுக்கி வச்சுருவோம். இதே எங்களுக்கு வேலை. நாங்கள் இந்த சின்ன பிள்ளையிலேருந்து எங்கள் தாத்தா உள்ள காலத்துலேருந்து இந்த தொழிலை நாங்கள் ஆரம்பிச்சுட்டு இருக்கோம். இப்போ இல்லை, நாங்கள் சின்ன பிள்ளையிலேருந்து ஆச்சுன்னா அப்போ என்ன செய்வோம், கம்பில் தான் தூக்கிட்டு போகணும். சக்கையெல்லாம் கம்பில் தான் தூக்கிட்டு போகணும். மொடா தான் வச்சு யூஸ் படுத்திக்கிறது தான். இப்போ வந்து என்னன்னு கேட்டால் எங்களுக்கு இந்த வசதி செஞ்சு கொப்பரையை தூக்க விடாமல் இந்த மாதிரி திருகு வைப்பு மாதிரி போட்டு எங்களுக்கு பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுவாச்சும் எங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பொம்பளையெல்லாம் வேலை பார்க்குறதுக்கு அதுவாச்சும் நாங்களாம் ஆம்பளை இல்லாமல் பொம்பளை பிள்ளையெல்லாம் பார்த்துக்குருவோம். ஆம்பளை பசங்களை வேலைக்கு கூப்பிட்டா 2 நாளைக்கு வர்றாங்க, 3 நாள் வரமாட்டேன்றாங்க. என்னன்னு கேட்டால் காசை வாங்கி தண்ணி அடிச்சுட்டு எங்கேயாச்சும் போய் படுத்துக்கிறாங்க. நம்ம கூப்பிட்டு கெஞ்சி கூப்பிட்டு எங்களால் வேலை பார்க்க முடியல கரெக்டான அளவுக்கு. அதுவாச்சும் நாங்கள் என்ன செஞ்சிட்டோம், பெண்களாகவும் நம்ம இந்த தொழிலை ஆரம்பிப்போன்னு சொல்லி நாங்களாகவும் உற்பத்தி பண்ணி நாங்களாகவும் இப்போ இந்த ஆலையை ஓட்டிக்கிட்டு இருக்கோம். அங்கேருந்து கேரளாவுக்கும் போகும், நம்ம மதுரை மாவட்டத்துக்குள்ளேயும் வாங்குவாங்க. தமிழ்நாட்டில் எங்கெங்கே சேல்ஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சேல்ஸ் பண்ணுவாங்க. நாங்கள் 450 ரூபா 500 மினிமம் 500 ரூபாய்க்கு போகும் ஒரு மனுவுனா 1 கிலோ வந்து 50 ரூபாய்க்கு போகும். எங்கள் சம்பளம் வந்து 250 ரூபா. 7:30லேருந்து 4:30 வரைக்கும் வேலை வைப்போம். 250 ரூபா கொடுப்பாரு. ஆனால் அடுத்த இடத்துக்கு போனால் சம்பளம் கூடினாலும் அது வந்து என்றைக்கோ ஒரு நாளைக்கு கிடைக்கும் எங்களுக்கு வேலை. இது வந்து எங்களுக்கு தினம் வேலை வரும். இந்த வேலை இல்லைன்னா வேறு வேலை எங்கள் அந்த ஓனரே எங்களுக்கு கொடுத்துருவாரு. கல்யாணக்கார ஆசை அன்னை வேலை கொடுத்துருவாரு. அதனால நாங்கள் இந்த வேலைக்கு பார்க்குறோம். இந்த வேலையை தவிர இங்கே எந்த வேலையும் பார்க்க போவாங்க. நாற்று பிடுங்க, அதுக்கு முன்னாடி நாற்று இதுக்கு பிடுங்கினாங்க. இப்போ அதுக்கு தக்கன நாற்று நடத்துக்க வண்டியே வந்துருச்சு, கருதறுக்க வண்டி வந்துருச்சு, எல்லாத்துக்குமே வண்டி வந்துருச்சு. களை எடுக்கவும் அந்த களைக்கோழியை போட்டு எதுக்குமே யூஸ்ஃபுல்லாக ஆகலை. வந்து வைக்கக்கட்டை கூட்டிகிட்டு போனாங்க. வைக்கலுக்கு இப்போ எந்த இதுவும் யூஸ் ஆகலை. சரி, அங்கிட்டு ஓடி பார்த்துட்டு இந்த வேலை தான் நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசாமல் இந்த வேலையை இப்போ ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கோம்.